சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க அப்பத்தா போட்ட பிளான் சொதப்பலா முடிஞ்சிருது. ஆனாலும் வேற ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது. அதாவது ஈஸ்வரி, சித்ரா, தாமரை, சாவித்திரின்னு இவங்க எல்லாருக்கும் அப்பத்தா மேல கோபம் இருக்கத்தான் செய்யுது. அப்பத்தாவை பத்தி சாவித்திரி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்ன கணக்கு போட்டாலும் அது இந்த வீட்டில் நடக்க போறதில்ல. தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்க எவ்வளவு பெரிய பிளானை நடத்தி முடிச்சிருச்சு. இதுக்கு அப்புறமெல்லாம் இதை நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும்னு நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம அதை பற்றின யோசனையில் இருக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சாவித்திரி சொல்லவும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நம்ம இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. மதினி, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு வெளியில் விரட்டுறதுக்கு நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆனால் அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு என்னமோ இந்த அப்பத்தாவால் திரும்பவும் தமிழும் சேதுவும் ஒன்று சேர்ந்துருவாங்களோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், ஆமாம்மா எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு சித்ராவும் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, சாவித்திரி ரெண்டு பேருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசாம நாம அந்த வசந்தி வீட்டுக்கே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி, ஈஸ்வரி ரெண்டு பேரும் கிளம்பி வசந்தி வீட்டுக்கு போறாங்க. அங்க வசந்தி வீட்டில் வசந்தி, செல்லப்பாண்டி, தனம், அவங்க பாட்டின்னு எல்லாருமே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வரதை பார்த்ததும் இவங்க எதுக்கு நம்மளை பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி யோசிக்கிறாரு. இப்போ ஈஸ்வரி, சாவித்திரி, அதுக்கப்புறம் தாமரை இவங்க மூணு பேரும் வராங்க. மூணு பேரும் வரதை பார்த்த உடனே இங்கே செல்லப்பாண்டிக்கு ஒன்றுமே புரியலை. செல்லப்பாண்டி அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாரு. அப்பந்தான் ஈஸ்வரி வந்துட்டு, என்னடா வராதவங்க இந்த வீட்டுக்கு வராங்களேன்னு அதிர்ச்சியில் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியை பார்த்து ஈஸ்வரி கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க உள்ளே வாங்கன்னு வசந்தி சொல்லவும், நாங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டு போகிறதுக்காகவோ இல்லை உட்காந்து பேசி சொந்தம் கொண்டாடிட்டு போகவோ வரல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், சரி அப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும், எல்லாம் என்ன விஷயமா பேச வந்திருப்போம், தமிழ் சேது விஷயத்தை பற்றி தான் அப்படின்னு சொல்லவும், அவங்க ரெண்டு பேரையும் பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு வசந்தி கேட்கவும், என்ன இவ்வளவு சாதாரணமாக சொல்லிட்டீங்க, அங்கே தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா போட்ட நாடகத்தை நீங்களும் தான் கண்கூட பார்த்தீங்கல்ல, எங்கள் அம்மாவுக்கு தான் வயசாயிருச்சு, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இந்த தமிழை வீட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாடகத்தை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு. திரும்ப அந்த வீட்டில் இன்னும் என்னென்ன பண்ணுமோன்னு நினைக்கும் போது எங்களுக்கே படபடப்பாக இருக்கு, அதனால தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க, தேவையில்லாமல் உங்கள் பொண்ணு தமிழால் எங்கள் வீட்டில் நிம்மதி கெட்டு போய்கிட்டே இருக்கு. பாவம் எங்கள் அண்ணனும் இப்போ நிம்மதி இல்லாமல் இருக்கு. ஒரு பக்கம் அம்மாவுக்கு எதுவுமே ஆகலைன்னு நாங்கள் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் எங்கள் அம்மா அடுத்தடுத்து என்ன பண்ணுமோன்னு ஒரு பயம் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதனால தான் நாங்கள் நேராகவே பார்த்து பேசிட்டு போகலாம்னு இங்கே வந்தோம்னு சாவித்திரி சொல்லவும், சரி என்ன விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கீங்கன்னு செல்லப்பாண்டி கேட்கவும், வேற என்ன, உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான வழியை பாருங்க, கோர்ட்டில் அதை சொல்லியிருக்காங்க, இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறது இனி சரியாக இருக்காது. ஏன்னா ஒருவேளை அப்படி இருந்தாங்கன்னா பிரச்சனை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான், தேவையில்லாமல் உங்கள் பொண்ணால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களோட நிம்மதியும் கெட்டு போகுது. தமிழை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு எங்கள் அம்மா போட்ட நாடகமும் அலப்பறையும் கொஞ்சம் கூட தாங்க மாட்டேங்குது. எங்கள் அம்மா அடுத்து ஏதாவது செய்கிறதுக்குள்ளே உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கான வழியை பாருங்க, அவளால் நாங்கள் பட்ட அவமானமும் போதும் அசிங்கமும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சாவித்திரியும் சொல்லவும், வசந்தியும் செல்லப்பாண்டியும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன
நாங்கள் வந்து என்னென்னமோ சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா தமிழை அங்கேயே இருக்க வைக்கலாம்னு ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க போல. சரி, நாங்கள் நேரடியாகவே கேட்குறோம். இப்போ உங்கள் பொண்ணு வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைய காரணம் காட்டி பணம் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா என்ன? இங்கே பாருங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட சொல்லுங்க, நான் எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி பணம் தர சொல்கிறேன். சரியா? இதுக்கு அப்புறம்லாம் நாங்கள் பொறுத்துக்கிட்டு போக முடியாது. உங்கள் பொண்ணை வந்து கூட்டிட்டு போகிறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. சாவித்திரி இப்படி சொல்லவும் உடனே செல்லப்பாண்டிக்கு கோபம் வருது. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, என்ன செல்லப்பாண்டி, கோவப்பட்டு எதுவுமே ஆக போகிறதில்ல. உங்கள் பொண்ணு உங்கள் கூட இருந்தால் நல்லது. இல்லை அங்கே தான் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் பொண்ணுக்கோ இல்லை உங்கள் பொண்ணு வயிற்றுல வளர குழந்தைக்கோ ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் ஐயோ அம்மானு அங்கே வந்து சத்தம் போட்டாலும் எதுவும் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே வசந்தி வந்துட்டு, ஒரு நிமிஷம் உள்ளே வாரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கூப்பிடுறாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் இங்கேயே சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும், இல்லை உள்ளே வந்தாதானே அந்த விஷயத்தை பற்றி தெளிவாக பேச முடியும்னு வசந்தி சொல்லவும், சரி வாங்க மதினி உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு சாவித்திரி ஈஸ்வரியையும் தாமரையையும் கூட்டிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே செல்லப்பாண்டியும் அவரோட அம்மாவும் வெளியே நிற்கிறாங்க. இவன் எதுக்குடா இப்போ உள்ளே கூட்டிட்டு போகிறான்னு செல்லப்பாண்டி அம்மா கேட்கவும், இருமா வசந்தி பேசிட்டு வரட்டும்னு செல்லப்பாண்டி சொல்கிறாரு. தனமும் அவங்க பாட்டியும் எல்லாருமே வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. வசந்தி வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போன பிறகு வீட்டு கதவை சாத்துறாங்க. டேய் என்னடா கதவை சாத்துறா அப்படின்னு இங்கே வெளியே நிற்கிற பாட்டி கேட்கவும், அட இருமா அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கதவை சாத்திட்டு உள்ளே வந்ததும், என்ன விஷயம் பேசணும்? ஏதாவது பணம் எதிர்பார்க்குறீங்களா? வெளியே நின்று பணம் கேட்டால் யாருக்காவது தெரிஞ்சு போயிரும்னு அசிங்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், போதும் நிறுத்துறியா? நானும் போனா போகுதேன்னு அமைதியாக போனால் ரொம்ப வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு வசந்தி கேட்கவும், என்ன வசந்தி மரியாதை ரொம்ப குறையுது, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சாவித்திரி கேட்கவும், ஏய் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டி. பெத்த பொண்ணையே அசிங்கப்படுத்தினவ தானே நீ. சேது மாப்பிள்ளை தான் உன் பொண்ணை கெடுத்துட்டாருன்னு சொல்லி என்னென்னமோ நாடகம் ஆடுன. அப்பெல்லாம் உன் குடும்பமானம் போகலை. இப்போ என் பொண்ணால் உன் குடும்பமானமே போயிட்டு இருக்கா அப்படின்னு வசந்தி சொல்லவும், இங்கே பாரு, என் பொண்ணை பற்றியோ இல்லை என்னைய பற்றியோ பேசுறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு அப்படின்னு சாவித்திரி கேட்கவும், என்னடி தகுதி வேண்டியிருக்கு? தகுதிங்கிறது நம்ம நடந்துக்கிற நடத்தையை பொறுத்து தான் இருக்கே தவிர பணத்தினால ஒன்றும் கிடையாதுன்னு வசந்தி சொல்லவும், என்ன மதினி பார்த்துட்டே இருக்கீங்க, இவ இப்படி பேசுகிறா, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சாவித்திரி சொல்லவும், இங்கே பாருடி வசந்தி அப்படின்னு ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கும் போதே, இங்கே பாரு உனக்கும் அவ்வளோதாண்டி மரியாதை அப்படின்னு வசந்தி சொல்லவும், அதை கேட்ட ஈஸ்வரி அப்படியே திகைச்சு போய் வசந்தியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வசந்தி அப்பந்தான் ஈஸ்வரியை பற்றி சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும். என் பொண்ணு என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. போனா போகுதேன்னு அமைதியாக இருந்தால் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு அப்பத்தா இறந்து போச்சுன்னு சொல்லி மாலை மரியாதை செய்கிறதுக்காக வீடு தேடி வந்த எங்களை அவமானப்படுத்தின. என்னமோ என் புருஷனால தான் அந்த குடும்பத்துக்கே அசிங்கங்கிற மாதிரி பேசினேன். உன்னை பற்றியும் நாங்கள் அவுத்து விட்டோம்னா தெரியும். நீ என்ன பண்ண, ஏது பண்ண, உன் பிள்ளை போஸ் என்ன பண்ணான்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் ஆகாது இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்ல. அப்புறம் உன் நிலைமையும் உன் பிள்ளை நிலைமையும் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்து வசந்தி கேள்வி கேட்கவும், இங்கே ஈஸ்வரியை பார்த்தா வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. என்ன வசந்தி, என் மதினியவே மிரட்டுற? அப்படி என்ன மதினி நடந்துச்சு? இவளுக்கெல்லாம் பயப்படாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சாவித்திரி கேட்கவும், உனக்கு தெரியாதுல்ல, சொல்லட்டுமா அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து வசந்தி மிரட்டுறாங்க. ஈஸ்வரியும், வசந்தி எல்லா உண்மையும் சாவித்திரி கிட்ட சொல்லிடுவாளோ அப்படின்னு ஈஸ்வரி பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் வசந்தி வந்துட்டு, உங்கள் 2 பேருக்கும் அவ்வளவுதான் மரியாதை. இப்போ இங்கே இருந்து என்ன ஏதுன்னு திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கணும்.
இன்னொரு தடவை என் வீட்டு வாசல் ஏறி என் பொண்ணை கூட்டிட்டு போ, இல்லைனா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு மிரட்டுனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என் பொண்ணுக்கு ஏதாவது சின்னதாக நடந்தாலும் அப்புறம் இந்த வசந்தி யாருன்னு நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு வசந்தி சொல்லவும், வசந்தியோட பேச்சு குணம் எல்லாமே மாறுபட்டு இருக்கிறத 2 பேரும் கவனிக்கிறாங்க. என்ன இப்படி பேசுகிறாளேன்னு யோசிக்கிறீங்களா? நான் இனிமே இப்படி தான், இனிமேன்னு இல்லை எப்போதுமே இப்படி தான். போனா போகுதே, பொண்ணை அந்த வீட்டில் கட்டி கொடுத்துட்டோமேன்னு அமைதியாக போனால் ஓவரத்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இருக்கிற பிரச்சனை, அதை அவங்க சரி பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா அந்த வாழ்க்கையை விட்டு அவ வெளியே வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறா. அது எங்களோட பிரச்சனை. எங்க வாழ்க்கையில தலையிடுறதுக்கான தகுதியும் உரிமையும் உங்க யாருக்கும் கிடையாது. முதல்ல உன் பொண்ணுக்குன்னு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வை. அதை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட புருஷன் மேல ஆசைப்பட வைக்கிற நீயெல்லாம் அம்மாவே கிடையாதுன்னு சாவித்திரிய பார்த்து சொல்லிட்டு, ஈஸ்வரி உன்னைய பத்தி பேசுறதுக்கு எனக்கு நாக்கு கூசுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய இன்னும் கேவலப்படுத்துறாங்க. இன்னமும் இந்த இடத்துல நின்று அசிங்கப்படணுமா, இல்ல இதுக்கு மேல அடி ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், வந்த வழியை பார்க்க 3 பேருமே கிளம்பி வெளியே போய் நின்று வசந்தி குடும்பத்தை பார்த்து முறைக்கவும், அடியை என்னடி இன்னமும் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், ஏன்டி இப்படி பேசுறேன்னு வசந்தியை பார்த்து அவங்க மாமியார் கேட்குறாங்க. அட சும்மா இருங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பெரிய குடும்பம் பெரிய குடும்பம்னு நாமளும் இப்படி அடங்கி அமைதியா போறது? எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம்தான். அதுக்காக அவங்கவங்க வாழ்க்கை முக்கியம்னு அவங்கவங்க நினைக்கும் போது நாம நம்ம வாழ்க்கையை பத்தி யோசிக்க கூடாதா? பணங்காசு இருந்தா எவ்வளவு திமிரா வேணாலும் பேசலாமா? பணங்காசு எல்லாம் இருந்தாலும் தகுதின்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி நேருக்கு நேராகவே திட்டுறாங்க. 3 பேருமே அந்த இடத்துல இருந்து அவமானப்பட்டு தலை குனிஞ்சு கிளம்பவும், 1 நிமிஷம் அப்படின்னு வசந்தி சொல்றாங்க. 3 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. அந்த வீட்டில் என் பொண்ணுக்கு உங்களால் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை சின்ன தொந்தரவுன்னு ஏதாவது நான் கேள்விப்பட்டேன், அடுத்த நிமிஷம் அந்த வீட்டு வாசலில் வந்து உங்களை பற்றி எல்லாத்தையுமே நான் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்கிறாங்க. என்ன காதில் விழுந்துச்சான்னு செல்லப்பாண்டி கேட்குறாரு. உடனே 3 பேரும் எதுவுமே பேசாமல் அங்கே இருந்து போயிடுறாங்க. என்ன தாண்டி நடக்குது இங்கே? செல்லப்பாண்டி நீயாச்சும் சொல்லுடான்னு சொல்லவும், எம்மா நீ பதட்டப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பின்னாடி 1008 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பற்றியெல்லாம் யோசிக்காம இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை ஒழுங்காக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சரியாக இருக்கணும்ல அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்லவும், அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கே எதுவுமே நடக்கலை. இனிமே அவங்க நம்ம வழியில் குறுக்க வர மாட்டாங்க. ஒருவேளை தமிழ்ச்செல்வி விஷயத்தில் ஏதாவது மூக்க நுழைச்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, அப்புறம் அந்த ஈஸ்வரியா இருக்கட்டும் சாவித்திரியா இருக்கட்டும், அடுத்து இந்த வசந்தியோட ஆட்டத்தை அவளுங்க 2 பேருமே பார்க்க வேண்டியதா இருக்கும்னு வசந்தி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதோ தெரியலையேன்னு செல்லப்பாண்டி அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தனத்துக்கும் இப்பந்தான் சந்தோஷமா இருக்கு. இனிமேலாச்சும் இவங்களுக்கு அடங்கி போகாம எதிர்த்து பேசணுமா? நாம என்ன இவங்களுக்கு அடிமையா அப்படின்னு தனமும் கேட்கவும், ஆமாண்டி நாம என்ன அடிமை வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நாமளும் இந்த உலகத்துல சுதந்திர வாழ்க்கை தானே வாழ்றோம். பணங்காசு இருக்கிறதுனால அவங்களுக்கு நாம அடிமை வாழ்க்கை வாழணும்னு எந்த அவசியமும் இல்லையே. தப்புனா தப்பு, சரினா சரி. இனி நேருக்கு நேரு நாமளும் கேட்டு பழக வேண்டியதுதான் அப்படின்னு வசந்தி சொல்றாங்க. இங்க பாரியா, இனிமே நீயும் ஒழுங்கா இருந்தா தான் உன்னையும் 4 பேர் மதிப்பாங்க. போன இடத்துல என்னமெல்லாம் பேசினாலுங்க, இவங்களுக்கு முன்னாடி நாமளும் நல்லா வாழணும். இவளுங்களே கேடு கெட்டவளுங்க, இவளுங்க இந்த வீடு தேடி வந்து நம்மளை அசிங்கப்படுத்துறாளுங்க. இனிமே நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு படுப்பாளுங்க நிச்சயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இங்க செல்லப்பாண்டிக்கு இப்பந்தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அடுத்து பார்த்தா வசந்தி கிட்ட அவமானப்பட்டு போன 3 பேரும் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. அப்பந்தான் ஈஸ்வரிய பார்த்து சாவித்திரி கேட்குறாங்க, அந்த வசந்திக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவ நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினா, எதையோ சொல்ல வந்தா, ஆனா கடைசியில என்ன ஏதுன்னு நம்ம கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்க ஈஸ்வரிக்கு முகமெல்லாம் படபடப்பாகுது. என்னவா இருக்கும் மதினி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஈஸ்வரி கிட்ட கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி உள்ள போயிடுறாங்க.
என்னமோ இருக்குடி, அதை முதல்ல நாம கண்டுபிடிக்கணும்டி அப்படின்னு தாமரை கிட்ட சாவித்திரி சொல்லவும், ஆமாமா முதல்ல அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும், அத்தை தான் நமக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு தாமரை சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.